Hi friends, நம்ம இந்த வீடியோல கைன்மாஸ்டர்ல எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டரோட ஒரு full tutorial மேக் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா கைன்மாஸ்டர்ல full intro, அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத full டீடைலா உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஏனா அது சொல்லும்போதே வீடியோ ரொம்ப லெங்தா போயிருச்சு. அதுக்கு அடுத்து எப்படி எல்லாம் இனி எடிட் பண்ணனும் அப்படிங்கறத நான் செகண்ட் பார்ட்ல சொல்றேன். அந்த செகண்ட் பார்ட்டை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கைன்மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அடுத்த நாள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இந்த கைன்மாஸ்டர்லேயே எடிட் பண்ணி வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்லோட் பண்ணலாம் இதில் இருக்கும். நீங்கள் சாம்பிள் வேணால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவுக்கு. அதுக்கு நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நமக்கு இது தேவையில்லை, அது விட்டுடலாம். மிக்ஸ்லேயும் செய்யும் அதே தான். அவங்க அப்லோட் பண்ண அந்த ரீல்ஸ் மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க எடிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட், இதில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்ததாக மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம அக்கௌண்ட்டை தான் சைன்இன் பண்ணி வச்சுருந்தோன்னா இங்கே காமிக்கும், நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்காக இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் மீடியா சோர்ஸ் அப்படிங்கிறது ஆனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 60 FPSும் அடுத்ததாக இந்த அன்லிமிட்டெட் வீடியோ லேயரும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 60 FPSக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த அன்லிமிட்டெட் வீடியோ லேயர்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதாவது ஃபோட்டோஸு, ஆடியோஸு, அப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீனு, அப்படி நிறைய எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய எலமெண்ட் எல்லாம் வந்துடும். அப்போ உங்களுக்கு இது ஆன் பண்ணாட்டினா உங்களுக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா டெலீட் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நியூ ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ரேஷியோவில் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த 2 ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு இந்த போர்ட்ரேட் மோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 9:60 இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த ரேஷியோலலாம் நமக்கு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி. இது நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. நமக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் போதும், லேண்ட்ஸ்கேப்பும் போர்ட்ரேட்டும். யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் ரீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த போர்ட்ரேட்டே போதும். அடுத்ததாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இனி சொல்லிடுறேன். இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேக்கில் போகிறதுக்கு தான். அதில் ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப பேக்கு வரணுன்னா அந்த அண்டுவை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ரொம்ப பேக்கில் வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா திரும்ப எனக்கு ஃப்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் இந்த இதை நான் கட் பண்ணிட்டேன். இது எனக்கு இப்போ கட் பண்ண வேணாம், எனக்கு திரும்பவும் இருந்த மாதிரியே வேணும்னா இந்த பேக்கு கொடுத்தா போதும். பேக் வந்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு திரும்ப அது கட் பண்ண இடத்துக்கே போகணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா, ஃபார்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது ஃபார்வேர்ட் ஆயிரும், அண்டு ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் தெரியுது பார்த்தீங்களா, அதை நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணால் போதும். இது கேப்சர் அண்ட் சேவ். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் ஃபோனில் சேவ் ஆயிரும். ஆனால் இங்கே தெரியாது. இந்த கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. இது பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர் கொடுத்தோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது கூட ஒரு லேயராக ஆட் ஆயிரும். இப்போ இது கொடுத்தேன்னா இங்கே ஒரு லேயராக ஃபோட்டோ ஆட் ஆயிடுச்சுங்களா. அடுத்ததான் இந்த கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் லேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா உங்கள் லேயருக்கு கீழே எக்ஸ்ட்ரா லேயர் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இது இப்போ நமக்கு தேவையில்லை, அது நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த செட்டிங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆடியோ அதுக்கப்புறமா வீடியோ இதெல்லாம் நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, இது நார்மலாகவே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா இந்த இது லேயரை நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய லேயர் அங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லேயர்லாம் நீங்கள் தனித்தனியாக இங்கேருந்தே நம்ம பெருசாக பார்த்துக்கலாம். அங்கே சின்னோண்டாக தான் தெரியும், அதுக்காக இது. இந்த கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோட எண்டுக்கு போயிடும், ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்ததான் இனி நமக்கு தேவைப்படுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த பிகினராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ். இப்போ நான் ஒரு வீடியோ லேயர் ஆட் பண்ணிட்டேன். இந்த லேயரு இது எனக்கு வேணாம், இதே இடத்துல எனக்கு வேற ஒரு லேயர், அதாவது இதே இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ரீப்ளேஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் இதே இடத்துல உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதே இடத்துல இந்த வீடியோ சேஞ்ச் ஆகிரும். நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்காக உள்ளது. இந்த பார்ட் எனக்கு தேவையில்லை, அதாவது என் ஃபேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பார்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுலேருந்து போதும் அப்படின்னா அந்த ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க, அந்த லெஃப்ட் கொடுத்தோன்னா இந்த வீடியோ நான் இப்போ செலக்ட் பண்ணதில் லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் போயிடும். இப்போ கட் பண்ண லெஃப்ட் சைடெல்லாம் போயிடுச்சுங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை எனக்கு லெஃப்ட் சைடு வேணாம், எனக்கு ரைட் சைடு, அதாவது இவ்வளோ போதும் எனக்கு வீடியோ லெங்க்த்து, எனக்கு இந்த ரைட் சைடில் உள்ள எதுவும் வேணாம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வேணும் அப்படின்னா இந்த ட்ரிம் ரைட் அதை கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ளதெல்லாம் ரிமூவ் ஆயிரும், நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள மட்டும்தான் இருக்கும். அடுத்ததான் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு ரெண்டையும் தனித்தனியாக சென்டரில் கட் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் கட் ஆகும். அதுலேயே அந்த சிம்பிளெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது என்னென்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இதில் எல்லா ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கைன்மாஸ்டர் தான். எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாகவே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட்டை கட் பண்ணும், இதே ஃபோட்டோஸ் எனக்கு சென்டர்லேயும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் அண்ட் இன்செர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ இது கரெக்டாக சென்டரில் கட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமில் தெரியுற அந்த ஃபோட்டோ கரெக்டாக சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது ஆடியோ போடுறதுக்கு இந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஃபன்னி சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஷாக்கிங் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அடுத்தது இந்த ஸ்ப்ளிட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க, இது நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகுது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து எனக்கு வேறு இடத்துக்கு அப்படியே கட் பண்ணாமே மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டை கொடுத்துங்க. ஸ்ப்ளிட்டை கொடுத்துட்டு அப்படி இதை நம்ம லெஃப்ட்டிலேருந்து ரைட்டுக்கு ட்ராக் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட்டில் எண்டு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஃப்ரேம் எதுவும் இல்லை, அதனால இங்கிட்டு வரதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் லெஃப்ட்டில் தான் நம்ம லெஃப்ட்டிலேருந்து ரைட்டுக்கு தான் ஸ்க்ரோல் பண்ணணும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணாமையே அந்த இடத்துக்கு டேரெக்டாக போக முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன். ஓகேங்களா, இதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்லை, நான் இந்த கட் பண்ணியே சிம்பிளாக முடிச்சிருவேன். அதை விட அந்த கட் பண்ணுறது தான் என் சிம்பிள். ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர், அதாவது சவுண்டு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப லோவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா சவுண்டு லோவாக தான் இருக்கும். அதை நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சவுண்டோட சிம்பிள் போட்டு 100ன்னு இருக்குது பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 200 வரையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டாக இருக்கும். இல்லை எனக்கு அந்த சவுண்டும் பத்தலை, இன்னும் எனக்கு சவுண்டு வேணும் அப்படின்னா ஆட்டோ வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிரும். சம்டைம்ஸ் இது ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 200 வைக்க தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு பொறுத்து நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிச்சை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரி கேட்கும். அதுக்கப்புறமா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரியவங்க பேசுகிற மாதிரி கேட்கும். அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறது தான் பிச்சு. அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் ரைட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோனை தான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த எஃபெக்ட் மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்காக தான் இது. இப்போ இது ஃபுல்லாக ப்ளஸ் ரைட்லேயே வச்சிங்கன்னா ஃபுல்லாக ரைட்டில் மட்டும்தான் கேட்கும், லெஃப்ட்டில் கேட்காது. அந்த மாதிரி தான். அதனால் இது ஒரு சைடு லெஃப்ட்டு ஒரு சைடு ரைட்டு அதை வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஹெட்செட் போட்டு இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே கிளியராக கேட்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. இப்போ அந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்பீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா நார்மலாக அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்ல, இது அப்படியே ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு அதிகமாகும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 0.125 வரைக்கும் உங்களுக்கு மைனஸ் பண்ணுற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. மியூட் ஆடியோ ஸ்பீடு பண்ணும்போது அந்த ஆடியோ மியூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்பீடு பண்ணும்போது அதோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புரியாத மாதிரி கேட்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ஸும் போயிடும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா உங்களுக்கு கீப் பிச் அதை கொடுத்துங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த பிச் எதுவும் மாறாமல் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும். நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரியே கேட்கும், இல்லாமல் ஒரு மாதிரி ரோபோ பேசுகிற மாதிரியெல்லாம் கேட்கும். நார்மலாக நீங்கள் அந்த கீப் பிச் கொடுக்காட்டினா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ரிவர்ஸ்லேருந்து அதாவது ரிவர்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போது இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறத இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன். அடுத்ததான் இந்த பேன் அண்ட் ஜூம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தெரிகிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, பார்டரெல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு இப்படி வேணாம், என்ன இதை அட்ஜஸ்ட் பண்ணும், அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணும் இல்லை ஜூம் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த பேன் அண்ட் ஜூம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரா செகண்ட் லேயரா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை மட்டும் இந்த மாதிரி நான் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இதை இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அங்கேருந்து அப்படியே ஜூம் இன் ஆகி வரா மாதிரியே இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும். எண்டு வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா எனக்கு இப்போ 2 ஃப்ரேமுமே இந்த மாதிரி வரணும், எனக்கு ஜூம் அவுட் ஆகி வரக்கூடாது அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்டை கிளிக் பண்ணிங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஃப்ரேமுமே அந்த மாதிரி ஆயிரும், உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகி வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஜூம் இன் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்டை எடுத்து விட்டுட்டு இதை ஜூம் இன் பண்ணிக்கங்க. செகண்ட் ஃப்ரேமை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜூமிங்லேருந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரியே இருக்கும். இது இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா 2 ஃப்ரேமுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பேன் அண்ட் ஜூமு. அடுத்து இந்த ரொட்டேஷன், அது நம்ம வீடியோஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரரு, அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு, அதுக்காக இது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்லை, பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. மிச்சம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படியே மேலே கலர் அடித்த மாதிரி தான் இருக்கும். இது அவ்வளோ நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் விஎன்ல எடிட் பண்ணிவிட்டு போயிடலாம், ஒரு நேச்சுரலான ஒரு கலர் லுக் வேணும்னா. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே தான். அந்த பிரைட்னஸ்ஸு, கண்ட்ரஸ்ட்டு, சேச்சுரேஷனு, அப்புறம் விப்ரன்ஸு, டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கலரிங்காக தான். இதுவும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? இது அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ அதாவது இந்த 2 லேயர் இருக்குது. இப்போது நான் இதை இங்கே கட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 லேயர் இருக்குது. அந்த 2 லேயருக்கு கரெக்டாக இந்த லேயர் மட்டும், அதாவது இந்த லேயர் கரெக்டாக வரும்போது எனக்கு புதுசாக ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் 2வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கரெக்டாக இங்கே ப்ளே ஆகி இங்கே வரும்போது அங்கே அந்த எஃபெக்ட் அப்படியே ஷோ ஆகும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது. உங்களுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் நான் வேறு ஒன்று சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னெண்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது. விக்னெண்ட் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். பார்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலர் ஒரு ஷேடு மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த விக்னெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூம் என்வலப். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சவுண்டு குறைக்கணும், எந்த இடத்துல சவுண்டு கூட்டணும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வர எனக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு இங்கேருந்து இங்கே வர எனக்கு சவுண்டு ஹையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல சவுண்டு லோ ஆகும், அதுக்கப்புறமா சவுண்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து நார்மலாக நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வர உங்களுக்கு சவுண்டு இப்போ குறையணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு அப்படியே குறைச்சிருங்க. அப்போ இங்கே வரைக்கும் உங்களுக்கு சவுண்டு குறையும். அடுத்ததாக உங்களுக்கு எங்கே வர சவுண்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வர இப்போ சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் EQ அப்படின்றது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, அந்த பேசுனது வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாற்றணும் அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் AM ரேடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் ஒரு மாதிரி நாய்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அடுத்ததாக ரிவர்ப். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு ரூம் எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா? பாத்ரூம்லேருந்து பேசினா ஒரு மாதிரி எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலேருந்து பேசும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு எம்டி ரூம்லேருந்து பேசுகிறேன்னா ரொம்ப எக்கோ இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு அதுவும் தேவையில்லை, அதை நம்ம விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சரு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். நம்ம பேசுகிறத ஒவ்வொரு வாய்ஸில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏலியன் அந்த இதெல்லாம் இருக்குது, ஏலியன் ரோபோ பேசுகிற மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் எனக்கு வேணும், அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணும் அதுக்கப்புறமா அப்படின்னா இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். உங்களுக்கு அந்த ஆடியோ இப்போ வேணான்னா ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இது டெலீட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வீடியோ வேணான்னா வீடியோ செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணாமோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு யூஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணி இந்த ஆடியோவை நீங்கள் அந்த ஃபோட்டோ கூட இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வீடியோ ஒவ்வொன்றா எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போவே உங்களுக்கு ஓரளவு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே நம்மளாவே எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கோடு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது இதை சேஞ்ச் பண்ணாலும் போகுது, இல்லை இப்போவும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணும், குவாலிட்டி HD 720 வேணுமா இல்லாட்டினா 360 480 எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரேம் ரேட் இருக்குது, 60 30 40 எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் அதோட செட்டிங்ஸை. அதுக்கு அடுத்ததான் இன்ஃபர்மேஷன். இது அதோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நம்ம வீடியோஸ். அவ்வளோதாங்க. இந்த சைடு செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் இந்த சைடு செட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இன்ட்ரோ வீடியோ இவ்வளோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போட்டுச்சா ரொம்ப பெருசாயிரும், யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்படி அடுத்ததாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.